சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் இல்லை, சின்ன பட்ஜெட் படங்கள் ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதாவது யமகாதகன், பூமர காத்து, நானும் ஒரு அழகி, 7G அப்படின்னு ஒரு 4 சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது 7G படத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது 7G ரெயின்போ காலனி படத்தில் ஹீரோயினியாக நடித்த சோனியா அகர்வால் மற்றும் ஸ்மிருதி வெங்கட், சித்தார்த் விபின் ஆகியோர் நடிப்பில் ஹருண் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் 7G. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு வீட்டில் ஹீரோயின் 2 பேர் வந்து தங்குறாங்க. அங்கே தங்குனதுலேருந்தே வந்து சில அமானுஷ சக்திகள் வந்து சிம்டம்ஸ் வருது. அந்த அமானுஷ சக்தி அவங்கள அந்த வீட்டில் தங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த அமானுஷ சக்தி யார், எதுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான அதுக்கான பதில் தான் படத்தோட மீதி கதை. இது ஒரு வழக்கமான ஒரு இடத்துல நடக்க பிளான் பண்ணி சின்ன பட்ஜெட்டில் எடுக்க பிளான் பண்ண ஒரு பேய் படம். எனக்கு மொத்தத்தில் படமாக எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பேய் வரக்கூடிய சிம்டம்ஸ் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கும்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் வந்து எனக்கு சிறப்பாக இல்லை. அதாவது பேயோட ஃப்ளாஷ்பேக் வர சீக்வன்ஸு, பேயை வந்து சோனியா அகர்வால் அந்த கதாபாத்திரம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க செகண்ட் ஹாஃபில் அந்த அது சொல்லக்கூடிய ஃப்ளாஷ்பேக் கண்டென்ட்டாக ஓகே, பட் அது சொன்ன விதமாக வந்து கொஞ்சம் பக்குவம் இல்லாத தன்மையாக தான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது, ஹீரோ கொஞ்சம் அழகாக இருந்தாப்புல. ஹீரோ வந்துட்டு அவர் வேலை பார்க்குற ஐடி கம்பெனியில் அவர் ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு வந்து சூனியம் வைக்கிற மாதிரி லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டு செட்டப் வச்சுக்கிட்டு பண்ணுற அந்த விஷயம் வந்து நம்புகிற மாதிரி இல்லை. பேயாக வரக்கூடிய அந்த பேய் கூட வந்து இவளை வந்து பழிவாங்க வர்றதுக்கான காரணங்கள் வந்து அவ்வளோ லாஜிக்காக நம்பும்படி இல்லை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கும்படி இல்லை, நம்பும்படியும் இல்லை. இருந்தாலும் பேய் படங்கள் என்ன லாஜிக் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது ஒரு சின்ன படத்தில் எடுக்கப்பட்ட வழக்கமான ஒரு பேய் படம். விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.